Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 15வது மேட்ச். ஸோ இந்த 15வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்டஸி ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளான ஒரு ஆப். இதுல வந்து மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ மற்ற ஆப்ஸ்களுக்கும் இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் கம்மியா இருக்கு. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால கட்டி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுல TDS and GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 3rd மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. லக்னோ இது வந்து ஒரு 2 ஃபேஸ் ஆஃப் ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் பேட்டர்ஸ்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும், சம்டைம்ஸ் பவுலர்ஸ்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது மென்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். பட் உமன்ஸ் மேட்சுக்கு மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் இங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன்ஸ் அதிகமா தாங்க இங்க இருந்திருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தென் நல்ல ஸ்பின் டர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் நிறைய விக்கெட்ஸ் இங்க வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ஸ்லோ டவுனா தான் இருக்கு போகுது. ஸ்பின்னர்ஸ் இங்க என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இதுல யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து 3 மேட்சும், குஜராத் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட்ல தாங்க இருந்திருக்காங்க 2 டீமுமே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல கடைசியா நடந்த 5 T20ல 130ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 51 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஆனா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் பாருங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ் 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 T20ல 51 விக்கெட் போயிருக்கு. அதுல 34 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 17 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பீட் மூனி அவங்க தான் வந்து விக்கெட் கீப்பர். அடுத்ததா தயால் ஹேமலதா, ஹெர்லன் தியோல், அஸ்லே கார்னர், லிச்ஃபீல்ட், திட்டேந்தர் டோட்டின், பி ஃபுல்மாலி, கேஷவ் கௌதம், தனுஷ் கன்வார், மேக்னா சிங் அண்ட் பிரியா மிஸ்ரா. இது வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ், யூபி வாரியர்ஸ்ல வந்து கிரண் நாகுவேர் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா வி தினேஷ், தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், ஷெராவத், அடுத்ததா ஷி ஹென்ரி, உமார் சேத்ரி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், சோஃபி எக்கில்ஸ்டன், ஷைமா தாக்கூர், தென் அடுத்ததா கரண்டிக் கவுட். ஸோ இது வந்து யூபி வாரியர்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் யூபி வாரியர்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரண் நாகுவேர். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு இயர்லியர் விக்கெட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் அண்ட் மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஒரு மாதிரி சூப்பராக டேக்கிள் பண்ணிடுறாங்க. ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ கிரண் நாகுவேர் இந்த பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் வரும். அதுவே பேட் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 25 ரன்ஸுக்கு மேல கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பேட் செகண்ட் பண்ணும்போது மேபி அவங்க ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல ஏதாவது 1 or 2 டீம்ஸ்ல வந்து அவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. கிரேஸ் ஹாரிஸ் பேட்டிங்ல வந்து லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாவே ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லுவோம், பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்க வந்து மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்சும் வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அந்த பவர் பிளேவை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்கோர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஆடுவாங்க. பவர் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க அவங்க. ஸோ ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே 20 ரன்ஸ் வரைக்கும் வரும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வந்துருவாங்க. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சோஃபி எக்கில்ஸ்டன், தென் தீப்தி சர்மா அப்படிங்கிற 2 ஸ்பின்னர் தான் இருக்காங்க. அதனால
அந்த மூணாவது ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிரேஸ் ஹாரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 ஓவர் போல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக போகுது. ரீசன் இந்த வெடுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுனால ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கிரேஸ் ஹாரிஸ் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா கிடைப்பதற்கு சான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த கடைசி ஓவர்ல கூட ஓவர் போட வைக்கிறாங்க. அந்த 18, 19, 20 கூட ஒரு ஓவர் போட வைக்கிறாங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல தாங்க இருக்கும். லாங் ஆன்ல வந்து கிரேஸ் ஹாரிஸ் நிக்கிறாங்கன்னா லாங் ஆஃப்ல வந்து ஹென்ரி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் ஆஃப் அந்த மிட் விக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மிட் விக்கெட்லாம் இவங்க தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்றதுக்கு வந்து தாலியா மெக்ராத் இந்த மாதிரி அந்த டீமோட மெயின் ஃபீல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ், ஹென்ரி, தென் தாலியா மெக்ராத், எக்லிஸ்டன் இந்த 4 பேர்த்தையும் தான் வந்து இப்போ நம்ம சொன்ன லாங் ஆஃப் டீப் மிட் விக்கெட்ல இருக்க வைப்பாங்க. தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் நிற்க வைக்கிறாங்க. இவங்க மட்டும் தான் இருக்கு. இப்போ அதுல இந்த லாங் ஆஃப்ல இருக்கக்கூடிய கிரேஸ் ஹாரிஸ்க்கு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்ஸ். தென் பேட்டிங்ல 20 to 25 ரன். தென் பவுல் மினிமம் 3 ஓவர் போல் பண்ண போறாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ். தென் லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. அப்படிங்கிறப்போ இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. தினேஷ் அவங்க பேட்டிங் வர பட்சத்துல 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தீப்தி சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஸ்மால் லீக்ஸ்ல அஸ்லே கார்னர் கேப்டன், தீப்தி சர்மா வைஸ் கேப்டன் இப்படிதான் எல்லாருமே வருவாங்க. காம்பினேஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு டீம்லயாவது நீங்க தீப்தி சர்மாவுக்கு கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வெனு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனு. இந்த வெனுல இவங்களோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. டொமஸ்டிக் லெவலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலும் சரி, பிபிஎஸ் டாடா WBL கூட WBL கூட இவங்க வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வெனு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான வெனுவாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா தீப்தி சர்மாவுக்கு இந்த மேட்ச் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். தாலியா மெக்ராத் இவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்த டீம் கண்டிப்பா வந்து ஒரு குவாலிஃபயரே ஆயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். இந்த சீசன் அவங்களுக்கு ரொம்ப 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 ஒர்ஸ்ட் சீசனா இருக்கு. பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே அவங்கள்ட்ட வந்து கான்ட்ரிபியூட்டே வராதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க உங்களோட டீம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அவங்களுக்கு வந்து வந்துடும். செகண்டா சேஸ் பண்ண போது இவங்க தான் ஃபினிஷர் ரோலுக்கு வருவாங்க. அந்த டவுனுக்கு வர பட்சத்துல அவங்க ஃபினிஷர் ரோலுக்கு வந்துடுறாங்க. தென் குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 இந்த மேட்ச் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்களை வந்து ஃபேண்டசி டீம்ல வந்து கொண்டு வந்துடும். ஏன்னா டெத் ஓவர்ஸ்க்கு போல் பண்றதுக்கான ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா அவங்களுக்கு இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். அப்ப தாலியா மெக்ராத், ஹென்ரி இவங்க தான் வந்து டெத் ஓவர்ஸ்க்குலாம் வந்து போல் பண்ண வாய்ப்புகள் வந்து வந்துருது. ஸோ அப்படிங்கிறப்ப தாலியா மெக்ராத் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா உங்க டீமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஷெராவத் இவங்களை வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடும், ஒரு ஏர்லியராகவே ஒரு 3 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ஷெராவட்டை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆட வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. நியூட்ரலான கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 ரன்ஸ்ங்கிறது அவங்க சைடாக அடிச்சிட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு லோ பர்சன்டேஜ்ல ரொம்பவே டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. அது ஒன் சைட் டீம்ஸ்க்கு அவங்க ரொம்பவே ஹாப்டா இருப்பாங்க. நியூட்ரலான டீம்ல அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஹென்ரி யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காங்க. ஏன்னா கடைசி 5 ஓவர் அவங்களுக்காக ஒதுக்கி வச்சிடறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் 15 ஓவர் வரைக்கும் தாலியா மெக்ராத்தோட வரைக்கும் ஆடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உடனே அடுத்த விக்கெட் எது விழுந்தாலுமே உடனே ஹென்ரி தென் எக்லிஸ்டன் இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ்க்கு வந்து ஆர்டரா மாத்திடுறாங்க. கடைசி 4 ஓவர் 5 ஓவர் அவங்களுக்கு தான் பேட்டிங் வராங்க. வந்து பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் பாலர்ஸ் இவங்க வந்துட்டாங்களாவே ஃபாஸ்ட் பாலர்ஸை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பயங்கரமா டைம் பண்றாங்க. ஜஸ்ட் இவங்க டைம் பண்ணாவே போதும், அது வந்து 85 மீட்டர் வரைக்கும் போகுது. ஒரு மென்ஸ் அடிக்கிற அளவுக்கு இவங்க வந்து அவ்வளவு தூரம் அதை தாண்டி கூட இவங்க அடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டியை வச்சிருக்காங்க. ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 20 ரன் to 25 ரன் சாலிடா அடிச்சிடறாங்க. இவங்களுக்கு இருக்கிற பிளஸ் 4 ஓவருமே போல் பண்றாங்க. ஸோ அது இவங்களுக்கு இருக்கிற பிளஸ். போத் இன்னிங்ஸ்லும் இம்பார்ட்டன்ட் ஆகுறாங்க. அதுல அட்வான்டேஜ் எதுல இருக்கு? இந்த பேட்டிங் மூலியமா கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பவுல் பண்றப்போ அவங்களோட ஃபேண்டசி வெளியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. வெறுமனே பவுலிங் மட்டும் பண்றாங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். பேட்டிங்ல அவங்க வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காங்க ஹென்ரியை பொறுத்த வரைக்கும். உமா சேத்ரி ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பித் முனி ஓப்பன் வராங்க, விக்கெட் கீப்பர் அவங்க பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க தான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன் ஆயிடுறாங்க. உமா சேத்ரி நீங்க வந்து
10 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் பீத் மூணு ஏர்லியரா விக்கெட்டை விட்டுறாங்க, ஒரு 5 ரன்னுக்குள்ள விக்கெட்டை விட்டுறாங்க, விக்கெட் கீப்பர் மூலமா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாவே உமா சேத்ரி விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு கூட ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்க ஃபிளாப் ஆனாலும் இவங்களுக்கு கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு பாக்குறப்ப ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ல நம்ம லீடிங் பெர்ஃபார்மர் ஆயிடும். இருந்தாலும் ரொம்ப 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 சேஃப் பீத் மூணி தான். ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா 9 டீமுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு ஒரு டீமுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சப்போஸ் பீத் மூணி ஃபிளாப் ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கை கொடுக்கும். எக்கிள்ஸ்டோன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் அவங்க. ஏன்னா அது இல்லாமல் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெனுவில் அழகா விக்கெட்டை வந்து கொத்தாளிட்டு வந்துருவாங்க. மினிமம் 2 இவங்களுக்கு இருக்கிற பிளஸ் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த டெத் ஓவரில் இந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் போல் பண்றது இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. ஷைமா தாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் கூட கொடுக்கல. என்ன இவங்க டீமுக்குள்ளவே ஒரு காம்பினேஷன் தான் நடக்குது. அது இல்லாம நீங்க மேட்சஸ் எல்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஒவ்வொரு மேட்சுமே அந்த ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல லாஸ்ட் 2 மேட்ச் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மேட்ச் வந்து அதிகப்படியான வாய்ப்பு கொடுத்து அவங்களை விக்கெட் எடுக்க வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. மேட்சஸ் நல்லா கூர்மையா கவனிச்சிங்கன்னா அது வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி இல்லாம சம்டைம்ஸ் ஃபேண்டசியாவும் இருக்கு. ஃபேண்டசி பிளே பண்றவங்களுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி கூட இருக்கு. 2-3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பே தந்திருக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்களோட ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கர்நாடிக் அவுட் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் அந்த 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து 4 ஓவரும் ஒரு மேட்ச் 3 ஓவரும் கொடுத்தாங்க. அவங்க விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடிக் ஓவர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு 3 மேட்சா சைமா தாக்கூர் உள்ளவே இருக்காங்க. 2 மேட்ச் அவங்களுக்கு ஓவரே கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேண்டசியா ஒரு யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த மேட்ச் இவங்களுக்கு ஏன் 2ங்கிறது 3 ஓவரா கூட கொடுக்க கூடாது அப்படிங்கிற யோசிக்கலாம்ல. ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு 2 டீம்லயாவது சைமா தாக்கூருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சைமா தாக்கூருக்கு வந்து ஐ திங்க் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2 to 3 ஓவர் கொடுக்குறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். ஸோ இந்த ஃபேண்டசி மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணீங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா கர்நாடிக் அவுட் கிட்ட வந்து ஒரு 2 ஓவரும் சைமா தாக்கூருக்கு 1 ஓவரும் தான் அப்படி கொடுத்து உங்களுக்கு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த டீம்ல தீப்தி சர்மா 4 ஓவர், எக்கிள்ஸ்டோன் 4 ஓவர், ஹென்ரி மினிமம் 3 மேக்சிமம் 4, தென் தாலியா மெக்ராத் ஒரு 2 ஓவர், கிரேஸ் ஹாரிஸ் வந்து ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் தான் மீதி இருக்கும். இந்த கான்செப்ட்ல வந்துச்சுன்னா அதுல சைமா தாக்கூருக்கு 2 ஓவர் வரைக்கும் கொடுத்துட்டு கர்நாடிக் ஒரு ஓவர் கொடுக்காம கூட போகலாம், இல்லை 1 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தாங்க இருக்கும். பை சான்ஸ் சைமா தாக்கூர் கிங்ஸ்ல பவர் பிளேல கூட கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா கிரேஸ் ஹாரிஸோட ஓவர் 3ல இருந்து 2ஆ மாறிடும். அப்ப இவங்களுக்கு வந்து இன்னும் ஓவர் வந்து அதிகமாகும். ஒரு ஃபேண்டசி நாலேஜ் ஃபேண்டசிக்காக ட்ரை பண்றவங்க சைமா தாக்கூருக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. நியூட்ரல் கிரிக்கெட் அனலைஸா நீங்க பண்ணீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா இப்ப எல்லா மேட்சஸுமே இந்த ஃபேண்டசி ஓரியன்டாவே மாறிட்டு இருக்கு. ஸோ நல்லா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அது புரியும். தென் குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து பீத் மூணி, ஹேமலதா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ ஹேமலதா திரும்பவும் அவங்களோட புவர் ஃபார்ம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. திரும்ப அந்த புவர் ஃபார்ம் தான் அவங்கள்ட்ட இருந்து வருது. அவசரப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு T20 ஃபார்மட் 120 பால் நமக்கு இருக்கு. லைக் நம்ம வந்து ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஒரு 15 பாலுக்கு 15 ரன் சிங்கிள்ஸ் மட்டுமே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் பால் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் நம்ம அடுத்த ஒரு 10 பால்ல ஒரு 20 ரன் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து கொண்டு வந்துக்கலாம். T20 நான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கதான் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த வீராங்கனை, அவங்க சிறந்த வீராங்கனை, அவ்வளவு சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கு அவங்கள்ட்ட, நல்ல ஒரு டேலண்டட். ஆனா ஏன் அந்த பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஒரு இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க அவசரப்படுறாங்க. நல்ல பவர் ரேட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு, ரொம்ப அவசரப்படுறாங்க. ஸோ எதுக்காக நம்ம இவ்வளவு பேச வேண்டியது, அவங்களை நம்ம பிக் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஒர்த்தான ஒரு பிளேயர் அவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து அவங்க மேல இருக்கு. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ், லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் போல் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் போல் பண்ணிருக்கிறதுனால மேபி அந்த ஒரு சின்ன ஒரு சான்சஸ் வந்து எட்டி பார்க்குது. அவங்கள்ட்ட போல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கூட அவங்களுக்கு வந்து கொண்டு வருது. பேட்டிங்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க ரிலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளவோ இதெல்லாம் இருக்காங்க, பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா ரிலைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா ஆடி அப்புறம் பில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பதற்கான வாய்ப்பை வந்து இந்த மேட்ச் அவங்க கொண்டு வந்துருவாங்க. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவங்க ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாங்க. லோ பர்சன்டேஜ் பிக்ல 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென்
சான்சஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மேட்ச் கொடுத்தாங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் கொஞ்சம் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான இடங்கள் இருக்கிறதுனால இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. நான் அவங்கள வந்து பிலீவ் பண்றேன். மேபி இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவங்க ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்கன்னு எனக்கு தோணுது. பீட் மூனி ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், வேற வழி இல்லை. விக்கெட் கீப்பர்ல அவங்க தான் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்காங்க. ஹெர்லன் டியோல் திரும்பவும் அவங்களோட அந்த 1-down பொசிஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் ஏர்லியர் விக்கெட்டை விடுறாங்க, கொஞ்சம் இவங்க அவசரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அஸ்லே கார்னர் அவங்களோட 4 ஓவர் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட். மினிமம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல 25 to 30 ரன், தென் 4 ஓவர் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன். ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே அவங்க தான் வருவாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா லிட்ச்ஃபீல்ட். இவங்க செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல தெளிவா சொன்னேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் 20-30 ரன் சம்திங் அடிச்சாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ரொம்ப 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 அவங்க கம்ஃபர்டபுல்லா ஆடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க களத்துக்குள்ள நின்று மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதுல அவங்க ரொம்பவே கெட்டிக்காரவங்க. அதுலயும் வந்து இவங்க ரிவர்ஸ் ஸ்வீப்ல வந்து ரொம்ப சூப்பர் ஆடுவாங்க. உமன்ஸ்ல வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது இவங்க தான் வந்து அவ்வளவு டேலண்டடா இருக்காங்க. ஸோ செகண்டா வந்து பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ லிட்ச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டொட்டின் டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், லிட்ச்ஃபீல்டுன்னு ஒருத்தவங்க வந்தது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். என்ன காரணம்? லிட்ச்ஃபீல்டு டொட்டினோட டவுன்ல லிட்ச்ஃபீல்டு வந்துடுறாங்க. அது வந்து பேட்டிங்ல டொட்டின் வந்து அடிக்கக்கூடிய அந்த 20 ரன் வந்து தடுக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவங்களை நம்ம யோசிக்கவே முடிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. பை சான்ஸ் லிட்ச்ஃபீல்டு வரக்கூடிய டவுன்ல அவங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட், தென் அவங்க வந்து பேட்டில் 25 to 30 ரன்ங்கிறப்போ நான் கிராண்ட் லீக் கேப்டனுக்கே அவங்க நல்ல கண்டெண்டர். பட் லிட்ச்ஃபீல்டுன்னு ஒருத்தர் உள்ள வந்ததுனால அவங்களோட வாய்ப்பு வந்து பேட்டிங்ல வந்து அந்த 25 ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணி கொடுக்குது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் ஆயிடுது. பட் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க, வேற வழி இல்லை. அதுலயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா கொடுத்துக்கணும், அவங்க ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க. ஃபுல்மாலி ஒரு பவர் ஹிட்டிங்காக அவங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வர கிடைக்கிற 10 பால்ல வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் அடிப்பாங்க. கேஷவ் கௌதம் நான் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீராங்கனை. இந்தியன் டீமுக்கே அவங்க வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போல் பண்றாங்க. நல்ல ஸ்விங் இருக்கு, சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு நல்ல வேகத்துல போடுறாங்க, திடீர்னு ரொம்ப ஸ்லோவும் போடுறாங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாங்க. ஒரு உமன்ஸ் மேட்ச்ல ஸ்டிக் டு ஸ்டிக் நல்ல ஸ்விங்கோட போல் பண்றவங்க என்னைக்காவது சக்சஸ் பண்ணிடுவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன ரேணுகு சிங் தாக்கூரா இருக்கட்டும், மேகன் ஷூட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க ஸ்டிக் டு ஸ்டிக் நல்லா போல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஓவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபேண்டசியா நம்ம யோசிக்கிறோம். ஆஸ் யூசுவல் நார்மல் நியூட்ரல் கேம்னா நல்ல ஃபார்ம் எல்லாம் ஓகே. அவங்கள்ட்ட இருந்து மினிமம் ஒரு விக்கெட் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போல் பண்ணிடுறாங்க. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 10 ரன் வரைக்கும் அடிக்கிறாங்க. இது எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பட் ஃபேண்டசி நாலேஜ்ல நம்ம யோசிக்கிறோம், ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஓவரை கம்மி பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% 80% யூசர்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன் அவங்களுக்கு மஸ்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படி யோசிக்கும் போது லாஸ்ட் மேட்ச் பிரியா மிஸ்ராவுக்கு ஓவர் 1 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். ஸோ அப்போ கேசவ் கௌதமுக்கு மேபி 2 ஓவரோட நிறுத்திட்டு பிரியா மிஸ்ராவுக்கு ஓவர் அதிகப்படுத்த கூட சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மேக்னா சிங் வந்து விக்கெட்டே எடுக்கல, ஃபேண்டஸ் டீமுக்குள்ளே வரல. இப்போ இவங்களுக்கு ஓவர் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா சேஃபா ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே. கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள மிஸ் பண்ணிட்டு பிரியா மிஸ்ராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர், அந்த ஒரே ஓவர்ல 18 ரன் போனதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களை நிறுத்திட்டாங்க, ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 2 விக்கெட்டுங்கிறது சாலிடா அவங்க வந்து எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுங்கிறதுனால அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. தனுஜா கன்வார் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச் மேக்னா சிங்ன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அஸ்லே கார்னர், டொட்டின், பீட் மூனி இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்டா இருக்காங்க. தென் ஹென்ரி, தாலியா மெக்ராத், தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ் இந்த 4 பேரும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்காக டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட இந்த 7 பேருமே டபுள் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணுல கான்ட்ரிபியூட் அவங்கள்ட்ட இருந்து வந்துடும். பேட்டர் பவுல் 2ல இருந்து எதுலயாவது ஒண்ணுல கான்ட்ரிபியூட் வந்துடும். தென் விக்கெட் கீப்பர் பண்றது பீட் மூனி. அதுல விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிடும். லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஹேம்லதா, பிரியா மிஸ்ரா இந்த 2 பேரும்
குஜராத் ஜெயின்ஸுக்காக இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பேருமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தென் பிரியா மிஸ்ரா யூஸ்வலா பேட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, இந்த ரெண்டு பேத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேம்லதா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும் போதும் பிரியா மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா பேட் செகண்ட் பண்ணும் போதும் இம்பார்ட்டன்டா ஆயிடுறாங்க. பிரியா மிஸ்ரா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இனிஷியலுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வர போறாங்க. மெக்ராத் அண்ட் கர்னட்டிக் அவுட். மெக்ராத் வெறும் 30% தாங்க இருக்காங்க. நம்ம யூஸ்வலாவே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா ஆயிடுறாங்க. ஃபேண்டஸ் டீம்ல வருது இருக்கு. நல்ல ஃபார்ம், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நம்ம அவங்கலாம் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பூரா இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேம்லதா அண்ட் தனுஜ் கன்வார் இந்த ரெண்டு பேரும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குஜராத் ஜெயின்ஸ்க்காகவும், பேட் செகண்ட் பண்ணும்போது லிட்ச்ஃபீல்ட் அண்ட் பிரியா மிஸ்ரா இந்த ரெண்டு பேருக்கும் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் யூபியை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் சாரிஸ், ஹென்ரி இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிரேஸ் சாரிஸ்க்கு நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரண் நாகவர் அண்ட் தாலியா மெக்ராத் இந்த ரெண்டு பேரும் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். தீப்தி சர்மா, எக்கில்ஸ்டன் யூபிக்காகவும், பீத் மூனி, அஸ்லே கார்னர் அண்ட் டொட்டின் இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்காகவும் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்னன்ட் எல்லாருமே இந்த 8 பேரையும் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. பீத் மூனி, அஸ்லே கார்னர், டொட்டின், கேஷவ் கௌதம், கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா அண்ட் ஹென்ரி, எக்கில்ஸ்டன் இந்த 8 பேருமே உங்களோட ஆப்னன்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு மஸ்டா ட்ரை பண்ணிருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். இதுல இந்த கேஷவ் கௌதம் அவங்களுக்கு மட்டும் மேபி நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க வேற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஆப்ஷன் இதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் மினிட். ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த பேட்டிங் யார் ஃபர்ஸ்ட் யார் போல் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நீங்க பிரியா மிஸ்ராவுக்கு கூட அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹேமலதாவுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேசவ் கௌதம்க்கு பதில இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மட்டும். பட் ஆனா ஸ்மால் லீக்ஸ்ல வந்து இது எல்லாம் சேஃபான ஆப்ஷன் தான். நான் கிராண்ட் லீக்ஸ்க்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் சொல்றேன். இது ஸ்மால் லீக்ஸ்க்கு இது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். இதுல மேற்கொண்டு இன்னொரு 3 பேர்த்த பேட் பண்ணும். பேட் ஃபர்ஸ்ட் யாரு, பேட் செகண்ட் யாருங்கிறத பொறுத்து அந்த 3 பேர்த்த ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்மால் லீக்ஸ் டீமை கிரியேட் பண்ணிக்கலாம். தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க அஸ்லே கார்னர், தீப்தி சர்மா இப்படிதான் எல்லாருமே சேஃபா வருவாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட்ஸ் எல்லாருமே இந்த காம்பினேஷன்ஸ் தான் வருவாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டொட்டினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. பீத் மூனி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தாலியா மெக்ராத் ஸோ ரொம்ப ரிஸ்க் தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அவங்க ஃபார்ம்லே இல்லை, எல்லாம் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. கிரேஸ் ஹாரிஸ் கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் கிரேஸ் ஹாரிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா அவங்களுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க யூபி அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.